வணக்கம். இது வந்து மின்சார இணைப்பே இல்லாத ஒரு வீட்டுக்கு நம்ம பவர் குடுக்கணும். சரி, என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு முதல்ல கால்குலேட் பண்ணணும். மின்சார இணைப்பே இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பவர் ஆடிட் அப்படின்னு ஒண்ணு எடுக்கணும். இங்கே இவங்களுக்கு தேவையானது ஃபேனு 2 ஃபேனு, டிவி ஓடணும், ஒரு 5, 6 லைட் எரியணும். இதான் முக்கியமான தேவைகள். இவங்க வந்து மும்பையில இருக்காங்க. இவங்க வீட்ல இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக மின்சார இணைப்பு வாங்க முடியல இந்த இடத்துல. அதில பல சட்ட சிக்கல் இருக்கு. அதனால மின் இணைப்பு குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாரி கண்டிஷன்ல நம்ம என்ன பண்றது? அப்படின்னு மெயினா பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எம்பிபிடி போட்டு ஒரு 3000 வாட்ஸ் இன்வெர்ட்டரு, அதே மாரி ஒரு 24 வோல்ட் பேட்டரி, அதாவது 100 ஏஹெச் 24 வோல்ட் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி. இது மொபைல்லையே எவ்வளோ கரண்ட்டு இருக்கு, எவ்வளோ சார்ஜிங் ஆகுது, அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் ஃபேன் ஓடும், இது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாரி ஒரு பேட்டரி, லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி, அதுக்கு ஒரு இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணி, அதில் எம்பிபிடி கனெக்ட் பண்ணி, நம்ம சார்ஜிங் பண்ணி கொடுத்துட்றோம். 24 ஹவர்ஸு எலக்ட்ரிசிட்டி மின் இணைப்பு இல்லாமலேயே நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை குளிர்காலத்திலையும், மேகமான காலத்திலையும், வெயில் காலத்திலையும் ஓட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் இந்த 1 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம், 2 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறத தவறாக கஸ்டமர்கிட்ட விற்பனை பண்ணிடுறாங்க. உதாரணமாக ஒரு 550 வாட்ஸ் பேனல் போட்டு, இல்லை 2 550 வாட்ஸ் பேனல் போட்டு, ஒரு 3000 வாட்ஸ் இன்வெர்ட்டர் கொடுத்துட்டு, அதுக்கு ஒரு பேட்டரி 24 வோல்ட் பேட்டரி கொடுத்துட்டாங்கன்னா, கஸ்டமர்கிட்ட விற்கும்போது 3 கிலோவாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இன்வெர்ட்டர் வந்து 3000 வாட்ஸ் இருக்குது, அதனால் 3 கிலோவாட்டு அப்படின்னு சொல்லி 1,10,000 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட 3 கிலோவாட்டுன்னு கேட்டிங்கன்னா 2,50,000 அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கம்பெனியில் 3 கிலோவாட்டு வந்து 1,10,000 சொல்கிறாங்க. நீங்கள் என்ன 2 மடங்கு விலை சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் பில்லை வாங்கி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, வெறும் 2 பேனல் இருக்கும். எப்பயுமே ஒரு ஆஃப் கிரிட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா, பேனலோட கெப்பாசிட்டி தான் அந்த சிஸ்டத்தோட கிலோவாட்டை முடிவு பண்ணுது. 1000 வாட்ஸ் பேனலு, 1100 வாட்ஸ் பேனல் இருந்தால் அது 1 கிலோவாட். 2000 வாட்ஸுக்கு மேலே 2200 இது வரைக்கும் இருந்துச்சுன்னா 2 கிலோவாட். 3000 வாட்ஸ் பேனல் இருந்தால் தான் 3 கிலோவாட். இங்கே 3000 வாட்ஸ் இன்வெர்ட்ரு 1 கிலோவாட் பேனல் போட்டிருக்கோம். அதனால் இதோட பேர் 1 கிலோவாட்டு ஆஃப் கிரிட் சிஸ்டம்னு பேர். இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டம்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா, ஒரு நாள் ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. ஏன்னா இந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே ஒரு சோலார் கம்பெனியில் சோலார் போட சொல்லி 1 கிலோவாட்டுன்னு வாங்கியிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, 1 கிலோவாட் இன்வெர்ட்டர் 1000 வாட்ஸ் இன்வெர்ட்டர் வாங்கி கொடுத்துட்டு, ஒரு 12 வோல்ட் பேட்டரி போட்டுட்டு, 150 வாட்ஸ் பேனல் 2 பேனலை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான மின்சாரம் கிடைக்கவே இல்லை. 1 கிலோவாட் போதும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒன்றுமே பத்தலையே அப்படின்னா, ஒரு ஃபேனு 4 மணி நேரம் ஓடினாலே ஆஃப் ஆகிடுது. இதில் லேட்டஸ்ட்டாக இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. ஏன்னா சாதாரணமாக ஒரு லெட் ஆசிட் பேட்டரியை வாங்கினீங்கன்னா உடனே சார்ஜ் பண்ண முடியாது. உதாரணமாக காலையில் 9 மணிக்கு சோலார் நல்லா சூரிய வெளிச்சம் வருது, சோலார் பேனலில் முழுமையான வாட்ஸ் வருது. இங்கே 1100 வாட்ஸ் பேனல் போட்டிருக்கோம். உதாரணமாக 550 550 2 சேர்ந்து 1100. அப்போ இதை 24 வோல்ட் பேட்டரிக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 1100 டிவைடட் பை 24 அப்படி போட்டிங்கன்னா நெருக்கி 45 ஆம்பியர் கரண்ட் வரும். லெட் ஆசிட் பேட்டரி தண்ணி ஊற்றுற பேட்டரியாக இருந்துச்சுன்னா இந்த 45 ஆம்பியர் எனக்கு வேண்டாம், 15 ஆம்பியர் மட்டும் போதும்னு சொல்லி 30 ஆம்பியர் கரண்ட்டை வீணடிச்சிடும். கிட்டத்தட்ட 700 வாட்ஸ் எனக்கு வேணான்னு சொல்லிடும். ஆனால் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி போடும்போது 90 ஆம்பியர் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். 45 ஆம்பியர் கொடுக்குறீங்களா, உடனே கொடுங்க, நான் சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு குயிக்காக 1 மணி நேரத்தில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் தண்ணி ஊற்றுற பேட்டரி வாங்கினீங்கன்னா 10 மணி நேரம் பொறுமையாக சார்ஜ் பண்ணும். அப்போ வெயில் வர்ற நேரத்தில் எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் 3 மணிக்கு மேலே வெயிலே இல்லாத நேரத்தில் எனக்கு கரண்ட்டு கொடுன்னு கேட்கும். இந்த மாதிரி மோசமான பேட்டரியை தயவுசெய்து இனிமேல் லைஃப் டைம் வாங்காதீங்க. நமக்கு நல்ல தரமான பேட்டரி லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வந்துருச்சு.
அதுலேயும் ஸ்மார்ட் பிஎம்எஸ்ன்னு போட்டு வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் பிஎம்எஸ் தான் சாதாரண இன்வெர்ட்டரோட மேட்ச் ஆகும். ஸ்மார்ட் பிஎம்எஸ் இல்லாத வெறும் பிஎம்எஸ் மட்டும் இருக்கக்கூடிய பேட்டரி அதுக்குன்னே உரிய லித்தியம் இன்வெர்ட்டரில் தான் ஜாயிண்ட் ஆகும். அதுக்குன்னே உரிய லித்தியம் எம்பிபிடியில் தான் ஜாயின் ஆகும். அப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹோமியோ பேஸில் ஜாயின் பண்ணால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. இது மாதிரி பேட்டரி போட்டிங்கன்னா வீடு முழுமைக்கும் டியூப்லைட்லேருந்து, ஃபேனுலேருந்து, மிக்சியிலேருந்து, கிரைண்டர்லேருந்து எல்லாமே நீங்கள் பயன்படுத்த முடியும். தண்ணி மோட்டார் கூட ஒரு 1/2 ஹெச்பி மோட்டார் பயன்படுத்த முடியும். உங்கள் வீட்டில் ஒன்றுமே கரண்ட் வசதியே இல்லை, அது மறைச்சிட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, தண்ணி மோட்டாரு, கிரைண்டரு, மிக்சி, டியூப்லைட்டு, ஃபேனு, டிவி இப்படி எல்லாத்தையுமே மின் இணைப்பு கிடைக்காத இடங்களில் இந்த மாதிரி தெளிவான முறையில் நீங்கள் ஆஃப் கிரிட் போட்டு பயன்படுத்த முடியும். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே பண்ணி கொடுத்துருக்குறோம்.